ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி என்வலப் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம என்வலப் பண்ணுறதுக்குள்ள டெம்ப்ளேட்ஸ் முன்னாடி பார்த்துருக்கோம். அது எப்படி பண்ணணுன்ட்டு முன்னாடி பார்த்துருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ அந்தமாரி பிளெயின் என்வலப் இப்போ பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது மேலே இந்தமாரி கிஃப்ட் ரேப்பர்ஸ் நமக்கு கிடைக்கும்ல, ஆர்டினரி நம்ம பாக்ஸஸ்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்குள்ள பிரிண்டட் ஷீட்ஸ் இந்தமாரி கிடைக்கும். ஸோ அதை வாங்கி இந்த மாதிரி 7 inch by 3 inch, அதாவது அது நம்ம என்வலப் பண்ணியிருக்கிறோம்ல அதுக்கு உள்ளே இந்த இது வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஓப்பனும் பார்த்துக்கோங்க, தலைகீழாக ஒட்டிடக்கூடாது, அது எப்போதும் கவனமாக இருக்கணும். ஸோ மேங்கோலாம் மேலே பார்க்குற மாதிரி வச்சு, ஸோ பிரிண்டட் ஷீட்ஸ் நிறைய டிசைன்ஸில் கிடைக்கிது. உங்களுக்கு நம்ம என்ன கலரில் என்வலப் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி, ஸோ அதுக்கு உள்ளே வர மாதிரி ஒரு 1/2 inch எல்லா சைடும் விட்டுட்டு இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. ஃபெவிக்கால் தடவாதீங்க. இதில் ஃபெவிக்கால் தடவினா சுருக்கமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கம் தடவிட்டு ஒரு தடவை ஓப்பன் இருக்கிற பக்கம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இது ஒட்டுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சின்ன ஒரு என்வலப் டெக்கரேஷன். ஸோ இதுமாரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு ரெட் கலரில் இப்படியும் ஒட்டலாம். இப்போ நான் இன்னொரு பிரிண்டட் ஷீட் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து க்ரீன் கலர் பேஸில் இந்த இது வந்து அதே மாதிரி 7 inch by 3 inchக்கு கட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டிட்டு இது மேலேயும் இன்னும் டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு நான் இந்தமாரி ஒரு குட்டியாக ஒரு டெடி பியர் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் பிரிண்ட் பண்ணி அதை நம்ம ட்ரேஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்தமாரி ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்து அதில் ப்ரௌன், அது உங்களுடைய இதுதான் காம்பினேஷன் தான். நான் இப்போ இது வந்து ஆயில் பேஸ்டல்ஸில் ப்ரௌன் கலர் ஃபஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோ ஆக்கர் அதை வச்சு மீதி இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். இதை நீங்கள் வரைகிறது வந்து நீங்களாகவே வரையலாம், இல்லைன்னா ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கொஞ்சம் திக்கான ஷீட்டில் பண்ணிக்கோங்க. இது அப்போ தான் நல்லா மடங்காமல் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஆயில் பேஸ்டல்ஸை எப்படி மர்ஜ் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். ஒரு பிளெயின் ஒயிட் கலர் பேப்பரை வச்சுட்டு ஸ்மூத்தாக அது மேலே இப்படியே தடவிட்டு வரணும். ரப் பண்ணோன்னா பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாகிடும். அந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து எல்லாம் மர்ஜ் ஆகி அந்த சர்ஃபேஸே ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். நம்ம ஆயில் பேஸ்டல்ஸ் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ ஒயிட் கலர் பேப்பர் இல்லை காட்டன் கிளாத் இதை வச்சு இப்படியே ஸ்மூத்தாக தடவிடணும். நல்லா தடவினிங்கன்னா எல்லாமே மர்ஜ் ஆகி ஷேடிங் கொடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு சின்ன கேப் விட்டு ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த அவுட்லைனில் நம்ம கட் பண்ணி இந்த டெடி பியர் மட்டும் தனியாக எடுத்துக்குவோம். ஸோ ரொம்ப எட்ஜில் கட் பண்ணாமல் ஒரு கொஞ்சோண்டு கேப் விட்டு அது ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக பென்சிலில் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இப்போ பென்சிலில் வரைஞ்ச அந்த இடத்த வந்து நல்லா கட் பண்ணிக்கணும் நீட்டாக. ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இது வந்து பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இதை நான் இப்போ இது மேலே ஒட்ட போகிறேன். இப்போ நான் சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹாப்பி பர்த்டே போட்டு அதுமாரி பர்த்டே கொடுக்குறதுக்கு இந்தமாரி கவர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்ன மாதிரி வேர்டிங்ஸ்னாலும் எழுதிக்கலாம். ஸோ நான் இது இப்போ அப்படியே ப்ளெயினாக ஒட்டாமல் கொஞ்சம் 3D எஃபெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்தமாரி 2-way டேப் கிடைக்கும். அந்த 2-way டேப்பை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த பேப்பர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாரி ஒட்டிடணும். நான் ஒரு தின் ஸ்ட்ரைப் கட் பண்ணி அதில் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் எதுனாலும் எழுதலாம். ஸோ அந்த ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் டெடி பியருக்கும் அந்த மாதிரி ஃபுல் பேக் சைடு வந்து எல்லா இடமும் கவர் ஆகிடணும். இல்லைன்னா நம்ம எந்த இடத்துல அந்த 2-way டேப் இல்லையோ அங்கே மடங்கிரும். அதனால் பேக் சைடு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒட்டும் போது அந்த 2-way டேப்பில் பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த எல்லோ ஸ்ட்ரைப்ஸை எடுத்துடணும். எடுத்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒட்டிடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு எம்போஸ்டாக 3D எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது ஒட்டிட்டா சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், 3D எஃபெக்ட் கிடைக்குதுல்ல.
கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.